அரசு அச்சடிக்க வேண்டிய ரூபாய் பணத்தை கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை அமித்ஷாவின் தலைமையில் பாஜகவினுடைய நபர்கள் அச்சடித்து பணத்தை விநியோகம் செய்திருக்கிறார்கள். இந்த தகவல் வெளியாகி இது ஊடகங்கள் வருகின்ற பொழுது அந்த ஊடகங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஊடகத்தினுடைய சுதந்திரம் என்பது முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. கருப்பு பண ஒழிக்கிறோம் என்று சொல்லி மோடி அரசு கொண்டு வந்த நடவடிக்கை என்பதே இவர்கள் அச்சடித்த கள்ள பணத்தை இந்தியாவிற்குள் பரவலாக்குவதும் அதிலிருந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாயிலே 15லிருந்து 40% பணத்தை கமிஷனாக அமித்ஷாவினுடைய குழு பெற்றிருக்கிறது என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அதாவது 3 லட்சம் கோடி ரூபாயை ரிசர்வ் வங்கி அங்கீகரிப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் அச்சடிக்கப்படக்கூடிய அந்த நிறுவனங்களில் அச்சடிக்காமல் வெளிநாட்டிலே அச்சடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பணம் அச்சடிக்கின்ற தருணத்திலே ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக திரு ரகுராம் ராஜன் அவர்கள் இருந்திருக்கின்றார். ஆனால் இந்த பணம் அச்சடிப்பதிலே இப்பொழுது அதாவது அந்த கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையின் பொழுது ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருந்த உர்ஜித் பட்டேலினுடைய கையெழுத்து அந்த ரூபாய் நோட்டுகளிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரகுராம் ராஜன் கவர்னராக இருந்த பொழுதே அப்பொழுது கவர்னராக இல்லாத உர்ஜித் பட்டேலின் கையெழுத்தை கொண்டு இந்த நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருப்பது என்பது அதிர்ச்சி அளிக்கத்தக்கதாக இருக்கிறது. இது குறித்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் பேச வேண்டும். இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பேச வேண்டும். இது குறித்து இந்திய அரசு, மோடி அரசு பதில் சொல்ல வேண்டும். ரிசர்வ் வங்கி இது குறித்து பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட கள்ளப்பணத்தை நாம் அனைவரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமோ என்கின்ற அச்சம் நமக்கு இருக்கிறது. இப்படியான ஒரு மாபெரும் ஊழலை இந்த அரசு, மோடி அரசு செய்திருக்கிறது. 3 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் என்பது அதுவும் மிக குறுகிய காலத்தில் நடந்தது என்பது இந்திய வரலாற்றிலேயே கிடையாது. ஒரு காலத்தில் கோவையிலேயே இதுபோன்ற கள்ளப்பணத்தை அச்சடித்து விநியோகித்த வரலாறை நாம் கடந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அரசாங்கம் அச்சடிக்கக்கூடிய அந்த தாளிலேயே இங்கே கள்ளப்பணத்தை அச்சடித்து இந்த அரசாங்க பணத்திற்கு பதிலாக இந்த கள்ளப்பணம் புழங்கப்பட்டது என்பது நமக்கு நீண்ட நாள் முன்பே கோவையில் அனுபவமாக இருந்திருக்கிறது. இதே வேளையை இப்பொழுது மோடியினுடைய ஆட்சியாளர்கள் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக இந்தியாவினுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே பெரும் பணக்காரர்களுடைய பணத்தை, குறிப்பாக கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்காகத்தான் இந்த கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது இப்பொழுது அம்பலமாகி இருக்கிறது. இந்த அம்பலமாகின்ற தகவலை மறைக்கின்ற வேலையை மோடி அரசு செய்து வருகிறது. இந்த தருணத்திலே நாங்கள் கோவை மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், தமிழ்நாட்டினுடைய 2வது மிகப்பெரிய பொருளாதார மண்டலம் இந்த கொங்கு மண்டலமாக இருக்கிறது. இந்த கொங்கு மண்டலத்தின் தொழில்கள் நசுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒற்றுமை என்பது சாதி மதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சாதி மதம் ஒன்றாக சாதி மதங்கள் பிரிந்து நின்ற காரணத்தினால்தான் இந்த கொங்கு மண்டலத்தின் வளர்ச்சி முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு கடந்த 2 ஆண்டுகளாக அனுமதி கேட்டு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். ஈரோட்டில் அனுமதி கேட்ட பொழுது அனுமதிக்கு மறுத்திருக்கிறார்கள். திருப்பூரில் அனுமதிக்கு மறுத்திருக்கிறார்கள். தற்பொழுது சிதம்பரத்திலும் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மதுரையிலும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. சிதம்பரத்திலும் ஈரோடிலும் திருப்பூரிலும் பேசும்பொழுது சொன்ன விஷயங்கள், திருமுருகன் காந்தி இருந்தால் நாங்கள் பேசுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகளே சொல்லுகிறார்கள். ஆக பேச்சு சுதந்திரம் என்பது இங்கே முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று நாங்கள் பேசுவதற்குரிய உரிமையை வாங்கி வந்திருக்கின்றோம். நாளை மறுநாள் 13ஆம் தேதி கோவையிலே மாபெரும் பொதுக்கூட்டத்தை மே 14 நடத்துகிறது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நாங்கள் பேசுவதற்கு கொங்கு மண்டல தடை இருந்திருக்கிறது. இந்த தடையை நீதிமன்றத்தில் உடைத்து இங்கே VKK மேனன் சாலையிலே காந்திபுரத்திலே பொதுக்கூட்டத்தை, எழுச்சி பொதுக்கூட்டத்தை மே 17 நடத்துகிறது. பாஜகவினுடைய அனைத்து அயோக்கியத்தனங்களும் இந்த பொதுக்கூட்டத்தில் அம்பலப்படுத்தப்படும். கொங்கு மண்டலத்திற்குள் எங்களை ஏன் பேச விடாமல் தடுத்தார்களோ அந்த தகவல்களை நாங்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை மீறி இங்கே நாங்கள் பேசுவோம். இந்த பாஜகவை, அதனுடைய கூட்டணி கட்சிகளை வீழ்த்துகின்ற பொறுப்பை மே 17 மேற்கொண்டிருக்கிறது. அதை தமிழ்நாடு முழுவதும் வீழ்த்துகின்ற பணியை மே 17 செய்து முடிக்கும். இந்த தருணத்தில் தான் இந்த ஊழல் பற்றிய விவரங்களும் வெளிவந்திருக்கிறது. இவை அனைத்தும் இந்திய நாட்டிற்கு நல்லதல்ல, இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல, இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு நல்லதல்ல. ஆக பொய் செய்திகளை விடுத்து உண்மை செய்திகளை கண்டறிகின்ற பணிகளை மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கின்றோம். இந்த 3 லட்சம் கோடி ஊழலை பற்றி பெரிய கட்சிகளை சார்ந்தவர்கள் அவசியம் மக்களிடத்தில் பேச வேண்டும். அவர்கள் மௌனம் காத்தார்கள் என்றால் அவர்கள் மீதும் நாங்கள் சந்தேக கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆமா, இந்த கோவை நகரத்திலே
நாங்கள் நடத்துகின்ற கூட்டத்தினுடைய நோக்கம் தமிழ்நாட்டு வளங்களை காப்போம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து நடத்துகின்றோம். இந்த பொதுக்கூட்டம் என்பது இந்த பாஜகவும் அதிமுக அரசும் தமிழ்நாட்டு வளங்களை எவ்வாறு சுரண்டியது என்பதை மக்களிடத்தில் ஆதாரப்பூர்வமாக அம்பலப்படுத்துவதற்காக கொங்கு மண்டலத்தில் நடத்துகின்றோம். ஆமா, அதாவது மோடி அரசாங்கம் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பொறுத்தவரைக்கும் புது சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஓப்பன் ஏக்கரேஜ் லைசன்சிங் பாலிசின்னு சொல்லி. அந்த ஓப்பன் ஏக்கரேஜ் லைசன்சிங் பாலிசினா எந்த கார்ப்பரேட் கம்பெனி வேணா எந்த இடத்துல வேணா போய் அந்த ஆராய்ச்சி செய்து அந்த இடம் எங்களுக்கு தேவைன்னு சொல்ல முடியுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்னால் அப்படி கிடையாது. அரசாங்கம் தான் இதெல்லாம் எண்ணெய் வயல்கள் இருக்கக்கூடிய பகுதி, இந்த இடத்துல வந்து நீங்க எண்ணெய் துறவு பணிகளை மேற்கொள்ளலாங்கிற ஒரு வழிமுறையை முன்வைப்பாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் துறப்பு பணிகளை செய்யணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நீங்கள் துறப்பு பணிகளை செய்யலாங்கிற மாதிரி சட்டத்தை மாற்றினது மோடி அரசாங்கம். அதான் ஓப்பன் ஏக்கரேஜ் லைசன்சிங் பாலிசி. இந்த திட்டத்தின் அடிப்படையில் இப்போ இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை 2017 அங்கே தோஹா நகரத்திற்கு சென்றிருந்த பொழுது, மோடி சென்றிருந்த பொழுது வேதாந்தா நிறுவனத்தினுடைய தலைவர் அனில் அகர்வால் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அனில் அகர்வால், அதாவது வேதாந்தா நிறுவனத்தின் தலைவர் முன்வைத்த இந்த கோரிக்கையை தான் மோடி அரசு நடைமுறைப்படுத்துகிறது. இதைத்தான் நாங்கள் அமலப்படுத்த விரும்புகிறோம். அது கார்பரேட் கம்பெனி என்ன சொல்லுதோ அதை தான் சட்டமாக மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதான் ஓப்பன் ஏக்கரேஜ் லைசன்சிங் பாலிசி. அந்த அடிப்படையில் தான் காவிரி டெல்டாவே முழுவதுமாக எண்ணெய் கம்பெனிக்கு, குறிப்பாக குஜராத்தி நிறுவனங்களுக்கு திறந்து விடுகின்ற பணியை மோடி அரசு செய்திருக்கிறது. அந்த எண்ணெய் துறப்பு பணியில் இந்திய நிறுவனங்களுக்கோ அரசு நிறுவனங்களுக்கோ தமிழ்நாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி கிடையாது. வெறும் குஜராத் நிறுவனங்களுக்கு மட்டும், அது மோடி முதலமைச்சராக இருந்த அவருடைய மாநிலமாக இருக்கக்கூடிய குஜராத்திகளுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்படுகிறது. இந்த சதியை அம்பலப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டின் வளங்களை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த இடத்துல தான் வேதாந்தாவும் மறுபடியும் துறப்பு பணிகளை கேட்குறாங்க. இது சட்டவிரோதமானது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான இடத்துல சட்டவிரோதமாக எண்ணெய் எடுக்கின்ற வேலையை ONGC செய்கிறது என்று நாங்கள் அம்பலப்படுத்தியிருக்கிறோம். இது RTI மூலமாக அம்பலமாக இருக்கிறது. அந்த இடத்துலலாம் தமிழ்நாடு சுற்றுப்புறச்சூழல் அமைப்பு வாரியம் வந்து அனுமதி தராமல் இருக்குது. அந்த அனுமதியை மீறி இந்த நிறுவனங்கள் எல்லாம் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அதே வேலையை மோடி அரசு இந்த தர்றாங்க. இந்த வேதாந்தா நிறுவனம் ஸ்டெர்லைட்டின் மூலமாக தூத்துக்குடி அளித்தது மட்டுமில்லாமல் இப்போ காவிரி டெல்டாவை அளிக்க வந்திருக்கிறாங்க. அதை தமிழக மக்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டார்கள். ஆமா, ரஃபேல் ஊழல் என்பது இந்திய வரலாற்றிலேயே இராணுவத்துறையில் நடந்த மிகப்பெரிய ஊழல். இது அப்பட்டமாக வெளிப்படையாக விதிகளை மீறி இந்த ஊழலை மோடியை நேரடியாக நின்று நடத்தியிருக்கிறார். வேறு யாரும் இதில் சம்பந்தப்படலை. இதில் நேரடியாக புரோக்கர் வேலையை பார்த்ததே மோடி தான். இந்த நிறுவனம் பிரெஞ்சு நிறுவனங்களை இங்கே பட்டியலிடுகின்ற பொறுப்பை இராணுவத்துறையிடமிருந்து பிடுங்கி நேரடியாக மோடி அரசாங்கமே பிரான்ஸ் அரசாங்கத்திடம் பேசி, அந்த கார்ப்பரேட் நிறுவனத்திடம் பேசி அனில் அம்பானிக்காக அந்த பொறுப்புகளை பெற்றுக் கொடுத்தார்கள், அந்த ஆர்டர்களை பெற்றுக் கொடுத்தாங்க. இப்படியாக ஒரு பிரதமரை நேரடியாக ஒரு புரோக்கர் வேலை பார்த்தது என்பது இந்தியாவின் வரலாற்றிலேயே இந்த ரஃபேல் ஊழல் தான் நடந்திருக்கிறது. இது குறித்தான மேலதிகமான விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் விருப்பம் தெரிவித்திருப்பது, அதற்காக ஒப்புதல் தெரிவித்திருப்பது என்பது வரவேற்புக்குரியது. இதன் மூலமாக மோடி நாளை கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாஜக அரசு ஊழல் அரசு என்பதற்கு இதைவிட வேறு எந்த நிரூபணமும் தேவையில்லை. இல்லைங்க, நாங்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் அந்த மாதிரியான ஒரு ஆதரவை தெரிவிக்கலை. பாஜக அதிமுக கூட்டணி ஏன் தோற்கடிக்கப்படணுங்கிறத மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறோம். அந்த காரணங்கள் மிக வலுவான காரணங்கள். அந்த காரணங்களுக்கு அடிப்படையில் தான் மக்கள் வந்து முடிவெடுக்கணுமே ஒழிய வேறொரு கட்சியை நான் கை காமிச்சு அந்த கட்சிக்கு மட்டும் ஓட்டு போடுங்கிறதுனால இந்த ஆளும் கட்சி செய்த ஊழல்களை கொண்டு வந்த சட்டங்களை மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிற காரணம். மக்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிக்கணும். காசு கொடுத்து அதை பெற்றுக்கொண்டு வாக்களித்தார்கள் என்றால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதிமுகவும் பாஜகவும் கொடுக்கின்ற பணத்தில் ஸ்னோலினுடைய ரத்தம் இருக்கிறது, ஸ்டெர்லைட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் ரத்தம் இருக்கிறது, ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் ரத்தம் இருக்கிறது, அங்கே டெல்டாவிலே தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் ரத்தம் இருக்கிறது. இதையெல்லாம் நினைப்பில் வச்சுட்டு இவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கினீங்கன்னா அந்த ரத்தக்கரையோடு வாங்குறீங்கன்னு அர்த்தம்.
அந்த ரத்தக்கரையோட வாங்கி இவங்களுக்கு ஓட்டளிச்சிங்கனால் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே பண்ணக்கூடிய மிகப்பெரிய துரோகம், வேறு எதுவுமே கிடையாது. இந்துத்துவ அமைப்புகள் எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குதோ அங்கெல்லாம் பெண்களுக்கு பாலியல் வன்முறை நடந்துட்டு இருக்குது, பெண் குழந்தைகளுக்கு பாலியல் வன்முறை நடந்துட்டு இருக்குது. துடியலூரே அதுக்கு மிகப்பெரிய சாட்சி. துடியலூரில் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வன்முறைக்கு காவல்துறை ஒழுங்காக நடவடிக்கை எடுத்திருந்தாங்கனால் இது போன்ற சிறுமிகளுக்கு இந்த பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்காது. அந்த காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்தது. ஆனால் சேலம் ராஜேஸ்வரியினுடைய பாலியல் வன்புணர்வு கொலைக்கு கண்டித்து பேசின மேலே வழக்கு போடுறாங்க. ஆனால் இங்கே கலவரம் செய்த இந்த இந்துத்துவ அமைப்புகள் மேலே வழக்குகளை பதிவு செய்யப்படுறதில்லைன்னா காரணம் என்னவாக இருக்க முடியும்? அதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறோம். இல்லைங்க, எங்களுடைய நோக்கம் ஒன்று தான். எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த ஆட்சி என்ன விதமான தவறான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறதோ அதை மக்களிடத்தில் சொல்லுவதான் எங்களுடைய வேலை. அந்த சட்டங்களை மக்களிடத்தில் அம்பலப்படுத்தி இந்த சட்டங்கள் திரும்ப வராமல் இருக்கணும்னால அதை யோசிச்சு நீங்கள் முடிவெடுத்து ஓட்டு போடுங்க. இந்த கட்சிக்கு மாற்று அந்த கட்சியோ, அந்த கட்சிக்கு மாற்று இந்த கட்சியோ என்று சொல்வதற்கு நாங்கள் வரல. ஆமாம், பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் முக்கியமான ஒரு அம்சமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பணத்தை சேமிப்பதற்காக மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இதை விட கேலி கூத்து வேறு எதுவுமே கிடையாதுங்க. இப்போ இந்தியா முழுவதும் கூட அத்தனை மாநிலங்களுக்கும் தேர்தல் நடக்குது, மத்திக்கு தேர்தல் நடக்குது. இந்த சமயத்தில் தேர்தல் நடந்து முடிவெடுத்து ஆட்சி அமைந்ததுக்கு பின்னாடி மத்தியில் டெல்லியில் ஆட்சி ஒருவேளை கலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? எல்லா தேர்தலும் ஒரே தேர்தல் நடத்தணும் அப்படின்னா மத்தியில் ஆட்சி கலைஞ்சிருச்சுன்னா மற்ற மாநிலங்கள் தேர்தல் நடக்கிற வரைக்கும் மத்தியில் தேர்தல் நடக்குமா நடக்காதா? அல்லது மத்தியில் ஆட்சி கலைஞ்சிருச்சுன உடனே 25 மாநிலத்தில் ஆட்சியை கலைச்சிட்டு மொத்தமாக தேர்தல் வைப்பாங்களா? என்ன முறை இது? நாங்கள் தான் கேட்க விரும்புகிறோம். ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும்ல, அதில் கொஞ்சமாவது அறிவு இருக்கணும்ல. அதில் ஒரு இடத்துல ஆட்சி கலைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? எல்லா இடத்துலையும் ஆட்சியை கலைச்சிருவீங்களா நீங்கள்? அப்போ எல்லா இடத்துலையும் ஆட்சியை கலைக்கிறது தான் ஜனநாயகமா? அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை மாநிலங்களும் ஆட்சியை கலைச்சிருவீங்களா நீங்கள்? அல்லது ஒரு மாநிலத்தில் ஆட்சி கலைஞ்சிருச்சு, மத்தியில் ஆட்சி அப்படியே இருக்குது, பிற மாநிலங்கள் அப்படியே இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? மத்தியில் தேர்தல் நடத்துகிற வரைக்கும் அந்த ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் நடக்காதா? அப்போ மக்களாட்சி முறை இருக்காதா? அப்போ இது என்ன நோக்கம்னா, ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துவோங்கிறது ஒரு கேலிக்கூத்து மட்டும் இல்லை. இந்தியாவில் இதுக்கப்புறம் தேர்தலே நடக்காது. மோடி அரசினுடைய ஆட்சியில் இருப்பவர்கள் தெளிவாக பல தடவை சொல்லிட்டாங்க, இந்த தேர்தலுக்கு பிறகு இந்தியாவில் தேர்தலே இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தேர்தலையே முற்றிலுமாக ரத்து பண்ணிட்டு இவர் இராணுவத்துக்கும் தளபதியாக மாறணும், நாட்டுக்கும் அதிபராக மாறணும்னு மோடி நினைக்கிறார். அதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தான் பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும், பாஜக முட்டு கொடுக்கக்கூடிய அதிமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ரொம்ப நன்றிங்க. 13ஆம் தேதி கூட்டத்தில் பார்ப்போம். 2 வருஷம் போராடி இப்போ தான் அனுமதி வாங்கியிருக்கிறோம். என்னுடைய ஊர் கோயம்புத்தூரில் நான் கூட்டம் நடத்த முடியல, அதான் நிலைமை இருக்குது. என்னங்க, 13ஆம் தேதி மாலை இந்த காந்திபுரம் VKK மேனன் சாலையில் நாங்கள் அனுமதி கேட்டிருக்கோம். அது கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இதையும் மீறி காவல்துறை என்ன பண்ணுன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டின் வளங்களை மீட்டெடுப்போம், பாதுகாப்போம். மே 17 தான் நடத்தும். ரொம்ப நன்றி நீங்களாம் வந்ததுக்காக. ரொம்ப நன்றி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.